பெஞ்சல் புயல் கரையை கடந்து வரும் சூழலில் போலீசாரின் அனுமதியை மீறி சென்னை மெரினா கடற்கரைக்கு தடுப்புகளை மீறி பொதுமக்கள் உள்ளே சென்று வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சாலமன். சாலமன், வணக்கம். தற்போது மக்கள் தடையையும் மீறி கடற்கரைக்கு சென்று வருகிறார்கள். இதன் காரணமாக வேறு ஏதும் சிறப்பு ஏற்பாடுகள் அல்லது சிறப்பு நடவடிக்கைகள் செய்யப்பட்டிருக்கிறதா? விவரங்களை பதிவு பண்ணுங்க சாலமன். பெங்கால் புயலானது மாலை 5:30 மணியளவில் மாமல்லபுரம் மற்றும் காரைக்காலுக்கு இடையே கரையை கடந்துள்ள நிலையில் இதன் காற்றானது சென்னை மெரினா கடற்கரையில் கொஞ்சம் பலமாகவே வீசி வருகிறது. குறிப்பாக 7, 8, 9 மணியளவில் காற்றின் வேகமானது சற்று குறைவாக இருந்துள்ள நிலையில் தற்போது மெரினா கடற்கரையில் காற்றின் வேகமானது தற்போது அதிகமாகவே காணப்படுகிறது. சுமார் 60 கிலோமீட்டருக்கு மேற்பட்ட காற்றின் வேகம் தான் இங்கு காணப்படுகிறது. குறிப்பாக இந்த மெரினா கடற்கரை முழுவதுமாக அதிகப்படியான சீற்றம் காணப்படுவதால் இங்கு யாருமே உள்ளே அனுமதிக்க மறுக்கப்பட்டு போலீசார் இந்த சாலை முழுவதுமாக கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர். குறிப்பாக பேரிகார்டு அமைத்து ஒவ்வொரு பாதையிலும் பேரிகார்டு அமைத்து அங்கு தகுந்த போலீசார் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. மேலும் தொடர்ச்சியாக ரோந்து பணியிலும் ஈடுபட்டு வந்த நிலையில் தற்போது இந்த தடுப்பையும் மீறி தற்போது அதிகப்படியான பொதுமக்கள் இந்த புயலை ரசிப்பதற்காக உள்ளே நுழைந்து வருகின்றனர். குறிப்பாக இருசக்கர வாகனம், கார்கள் என குடும்பமாக இங்கு மெரினா கடற்கரையில் இந்த புயலின் அதிகப்படியான காத்தை ஆபத்தை உணராமல் ரசித்தபடியே இருக்கின்றனர். குறிப்பாக இங்கே அனைத்து பொதுமக்களும் செல்ஃபி எடுத்துக்கொண்டு அதை ரீல்ஸாக பதிவிடக்கூடிய பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். சுமார் 50க்கும் மேற்பட்ட குடும்பமாக இங்கு அங்கே நின்று கொண்டு செல்ஃபி எடுக்கக்கூடிய காட்சிகளைத்தான் நமது ஒளிப்பதிவாளர் விக்னேஷ் அவர்கள் காட்டிக் கொண்டிருக்கிறார். போலீசார் ரோது பணியில் இங்கு பொதுமக்களை விரட்டினாலும் மறுபடியும் இங்கே உள்ளே செல்ஃபி எடுக்கக்கூடிய பணியிலையும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த காற்றின் தற்போது அதிக அளவில் வீசுவதால் ஆபத்தை உணராமல் இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் செல்ஃபி எடுத்து வருகின்றனர். இது மட்டுமின்றி கடலின் சீற்றம் அதிகமாக காணப்படுகிறது. அந்த கடலின் சீற்றம் அதிகமாக காணப்பட்டு கடல் நீரானது இந்த மெரினா கடைகளுக்கு கிட்டே வந்துள்ளது. அங்கே நின்றும் செல்ஃபி எடுக்கின்றனர். இதன் காத்து பலமாக வீசுவதை சற்றும் உணராபடியே அந்த பொதுமக்கள் செல்ஃபி எடுத்தபடி உள்ளனர். போலீசார் தொடர்ச்சியாக ரோந்து பணியில் மேற்கொண்டாலும் பொதுமக்கள் அதனை கேட்காதபடியே தொடர்ச்சியாக உள்ளே வரக்கூடிய சூழலும் இங்கு ஏற்பட்டுள்ளது. ஒவ்வொரு பாதையிலும் பேரிகார்டு அமைத்தாலும் அந்த பேரிகார்டை தள்ளிவிட்டு பொதுமக்கள் இருசக்கர வாகனம் மற்றும் கார்களை எடுத்துக்கொண்டு இங்கு குடும்பமாக குதூகலிக்கின்றனர். பொதுவாகவே இன்று விடுமுறை நாள் என்பதால், சனிக்கிழமை என்பதால் இங்கு வழக்கம் போல மெரினா கடற்கரையில் அதிகப்படியான கூட்டம் சேர்ந்து இங்கே பொழுதை கழிக்கும். மெரினா கடற்கரை கடையில் அதிகப்படியான தின்பண்டங்களை வாங்கி உணவளித்து செல்வதை வழக்கும். அதே போலத்தான் இன்றும் அதனை கருத்தில் கொண்டே எல்லாரும் அதே போல வழக்கம் போல வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். போலீசார் தொடர்ச்சியாக மைக் மூலமாக தொடர்ச்சியாக எச்சரிக்கை விடுத்து வந்தாலும் பொதுமக்கள் அதனை மதியாமல் தொடர்ச்சியாக உள்ளே வரக்கூடிய சூழலும் ஏற்பட்டுள்ளது. இந்த காமராஜர் சாலை போலீசாரின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தாலும் தற்போது வாகனங்களின் எண்ணிக்கையானது அதிகப்படியாகவே இருந்து வருகிறது. அதிவேகமாக இருசக்கர வாகனங்களை இளைஞர்கள் இயக்கியும் வருகின்றனர். இங்கு போலீசார் கூடுதல் பாதுகாப்பை ஈடுபடுத்த இருப்பதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இது முழுவதுமாக மொத்தம் 500க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தாலும் அந்த வழியை பொருட்படுத்தாமல் தற்போது பொதுமக்கள் உள்ளே இந்த புயலை ரசிக்கும்படியே உள்ளனர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.